நீங்கள் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் ஒன்று கமிட் ஆகிறீங்க, வெளி உலகத்துக்கு நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது ஒன்று கமிட் ஆகிறீங்க. அப்போ இது போன்று அறிவியலுக்கு புறம்பான, இந்திய அரசியலமைப்புக்கு புறம்பான, அதாவதுங்க மொழிகள் சட்டம்னு ஒன்று இருக்குது. 1963 343 செக்ஷன் 343 அதை பயன்படுத்தி ஒரு சட்டம் ஒன்று போட்டாங்க. அந்த சட்டத்துக்கு பேர் அலுவல் மொழிகள் சட்டம். வந்த ஆண்டு 1963 அலுவல் மொழிகள் சட்டம் வந்தது. அதை அடிப்படையாக கொண்டு தான் 1968 முதல் நம்முடைய தமிழகத்தில் இருமொழி கொள்கை நடைமுறையில் உள்ளன. அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன? அந்த சட்டம். அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? பல்வேறு பகுதிகள் இருக்கின்றன. 3வது பகுதியில் அந்த 343 ஆர்டிக்கலில் என்ன இருக்குது அந்த சட்டத்தில் அப்படின்னு சொன்னால், தமிழகம், மேற்கு வங்காளம், நம்முடைய கேரளா போன்ற மாநிலங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க பகுதி 3 என்ன இருக்குது? நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜ் 2வது மொழியாக, முதல் மொழியாக நீங்கள் வைத்து கொள்ளலாம். நீங்கள் 3வது மொழிக்கு நாங்கள் கம்பல் பண்ணலை. இந்தியை அப்போ 1963 இந்திய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாடு முழுக்க போராட்டம் நடந்தது. அதாவது தமிழகம் முழுக்க போராட்டம் நடந்தது. அதன் விளைவாக ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தில் தமிழகத்திற்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு. ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்தது என்ன? சென்ட்ரல் ஆக்ட். அந்த ஆக்ட் எதை பேஸ் பண்ணி போடுறாங்க? 343 ஆண்டு 1963. 1963 வந்த சட்டம் 1968 நடைமுறைக்கு தமிழகத்தில் வருகிறது. அப்போ நீங்கள் சென்ட்ரல் ஆக்டில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு இந்திய அரசியலமைப்பிலையும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டீங்க. அட்டவணை 8 ப்ரொவிஷன் கொடுத்துட்டு சட்டத்தையும் அந்த இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொவிஷனையும் இரண்டுத்துக்கும் மாறி அதற்கு முரணாக நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு மொழிக் கொள்கையை வகுத்ததே தவறு.